அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பரான சிக்கன் பாஸ்தா எப்படி செய்யறதுனா இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ்குள்ளே வாங்க. இப்போ தண்ணி வச்சு நல்லா கொதிச்சதுக்கு பிறகு இதுக்குள்ள 1/2 கிலோ பாஸ்தாவை சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இதை நல்லா கொஞ்சம் கொலைய விட்டுறாமல் உதிரியாக நல்லா வேக வச்சு எடுத்து இறக்கி வச்சிடலாம். ஒரு கப் அளவு பச்சை தண்ணியை ஊற்றிட்டிங்க அப்படின்னா குழஞ்சு போகாமல் இருக்கும். ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கேப்சிகம், கொஞ்சம் கேரட் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. சிக்கனை வறுத்து எடுத்துட்டேன். கூடவே பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு பிறகு 2 முட்டையை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா பொழு பொழுன்னு உதிரியாக இருக்கிற மாதிரி வதக்கி எடுத்துடலாம். இப்போ தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆல் பர்பஸ் மசாலா, கரம் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ மல்லியும் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்ததுக்கு பிறகு வேக வச்சுருக்கிற பாஸ்தாவை தண்ணியை இருத்துட்டு சேர்த்துக்கலாம். கூடவே வறுத்து வச்சுருக்கிற சிக்கனையும் குட்டியாக கட் பண்ணிட்டு சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் பாஸ்தா ரெடி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.